குட் மார்னிங் கைஸ், ஹாப்பி போகி பண்டிகை. இப்போ போகி பண்டிகைன்னு என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் அறுவடை செய்யப்படும் திருநாளாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. முதல் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும். அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கம். இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, எப்படி கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, போகி அன்னைக்கு என்ன செய்தால் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். போகி பண்டிகையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கில் துவக்கும் நாளையே மகர சங்கராந்தி என்கிறோம். பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாளே போகி பண்டிகையின் நோக்கமாகும். வீட்டில் செல்வ வளம், மாற்றம், வளர்ச்சி ஆகியவை புதிதாக நிறைய வேண்டும் என்பதற்காகவே வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி புதிய பயணத்திற்கு தயாராகும் நாள் போகி பண்டிகை ஆகும். இதுதான் கான்செப்டாக கொண்டு வராங்க நம்ம முன்னோர்கள். 2025 வருஷம் ஜனவரி 13ஆம் தேதிக்கு போகி பண்டிகை நம்ம இதில் இன்னைக்கு கொண்டாடிட்டுருக்கோம். யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள், போகி என்பது மலையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்கு நாள் என இந்த சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த நாளில் விவசாயிகள் தங்களின் விவசாயம் செழிக்க மழையை அருள வேண்டும் என வேண்டிக் கொள்வது வழக்கம். ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரன் அருள் செய்யும் நாள் என நம்பப்படுகிறது. இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாள்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசையை பெறும் நாளாக போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போகி பண்டிகை எப்படிலாம் கொண்டாடுவாங்க. ஸோ போகி பண்டிகை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை என்னென்ன வழிமுறைகளை கொண்டாடுவாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் பல விதமாக பெயர்களில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவில் பொறுத்தளவுக்கும் போகி என்ற பெயரிலும், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லோஹிரி என்ற பெயரிலும், அஸ்ஸாமில் மகி பிரு அல்லது போகாலி பிரு என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. நிறையா ஸ்டேட்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயம் செழிக்கவும் மேக்ஸிமம் நிறையா ஊரில் அப்படி தான் விவசாயத்தோட டிபெண்ட் பண்ணி தான் அதை கொண்டாடுறாங்க. நம்ம போகியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செகண்டரி இருக்குது. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வெள்ளை அடித்து மலர்களெல்லாம் தூவி நல்லா அலங்கரித்து புதுசாக விளைந்த அரிசியில் அரைச்ச மாவை பயன்படுத்தி அதில் பார்த்திங்கன்னா மாக்கோலம் போடுவாங்க. அந்த கோலத்திற்கு அந்த மாக்கோலம் போட்டு அதோட நடுவை மாட்டோட சாணம் எடுத்து வச்சு அதுக்குள்ளே பூசணி பூவை வச்சு டெக்கரேட் பண்ணி விவசாயிகள் தங்களோட பணிகளுக்காக ஏற்களத்தை அந்த மாதிரி ஐட்டத்தை எடுத்து சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சு சூரிய பகவானையும் பூமி தேவியும் வணங்கி விவசாய பணிகளை தொடங்குவாங்க. அதுதான் விவசாய இதில் தொடங்கி அதுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அதுக்கு தான் போகியோட இது நமக்கு கொண்டு செல்கிறாங்க. போகியோட சடங்குகள்னு ஒரு டாபிக் இருக்குது. போகியோட சடங்குகள்லாம் சில பகுதிகளில் தீ மூட்டி தேவையில்லாத பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பாங்க. விவேக் சார் கூட சொல்லியிருப்பார் சாமி படத்தில், இன்றைக்கி ரொம்ப நாளாக ஒன்று எரிக்காமல் இருக்கே அப்படின்னு ஒரு பாட்டியை ஒரு தாத்தாவை தூக்குவாங்க. தாத்தா இதாகிடுவார். ஸோ அந்த மாதிரி பழைய பொருட்களை எல்லாம் நம்ம தேவையற்ற பொருட்களை அந்த வருஷமும் ஃபுல்லுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதையெல்லாம் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் எரிக்கிறதும் ஒரு போகி பண்டிகையோட ஒரு சடங்கு தான். அதே மாதிரி நிறையா பேர் மந்திரங்கள், பாடல், இந்த ஹிந்து சாஸ்திரப்படி அதெல்லாம் பாடி ஒரு ஃபேமிலியாக ஒன்றிணைஞ்சு கொண்டாடக்கூடிய நாள். அப்புறம் இந்த பழங்கள் விளைச்சல் மூலமாக கிடைக்கிற பணம் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி போகி பண்டிகையோட இன்னொரு இதில் என்னென்னா பட்டம் விடுவாங்க. அது ஒரு சைடு வழக்கமாக இருக்குது. அப்புறம் பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஏகப்பட்டது.
இந்த ஜல்லிக்கட்டுலாம் பொங்கல் அன்றைக்கி இது பண்ணுவாங்க. பட்டு ஒவ்வொரு ஊரில் ஜல்லிக்கட்டு, அந்த பானை உடைக்கிறது, அவங்க ஊரில் என்னென்ன வழக்கமோ அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் பண்ணுறதும் இது இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன தான் ஒரு இது இருந்தாலும் அந்த வருஷத்தில் இந்த போகி பண்டிகை அன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஈகோ, அந்த பகை, கோபம் அதையெல்லாம் மறந்து பாரம்பரிய விளையாட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது தான் போகி பண்டிகை. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன தான் இயர் ஃபுல்லாக வந்து ஒர்க்கு, டென்ஷன் இந்த இதெல்லாமே இருந்தாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறது, எல்லா ஈகோவையும் மறந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு சகோதரத்துவத்தோட இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதெல்லாம் அப்பாற்பட்டது தான் நம்ம தமிழ். ஸோ அதுக்காக ஒரு எல்லாமே ஒன்றா தயவு செஞ்சு ஜாதி மத பேதம் இல்லாமல் கொண்டாடுங்க. ஸோ ஹாப்பி போகி பண்டிகை நம்ம கோயம்புத்தூர் கோபாலி சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, சப்போர்ட் மை கோயம்புத்தூர் கோபாலி யூடியூப் சேனல். ஹாப்பி போகி பண்டிகை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.